ஏசி வந்து பார்த்தீங்கன்னா 3 months ஒன்ஸ் நம்ம ஜென்ரலாக வந்து க்ளீன் பண்ணணும். ஒரு மெக்கானிக் கூப்பிட்டு வந்து என்னென்ன நம்ம க்ளீன் பண்ணுவாங்கன்னா, இந்த ஃபில்டர் எடுத்து க்ளீன் பண்ணுவாங்க. ப்ளஸ் உள்ளே இருக்க காயிலு, இந்த உள்ள ரோலர் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து 3 months ஒன்ஸ் வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணணும் மெக்கானிக் கூப்பிட்டு. அதாவது நம்ம வீட்டில் இருக்கவங்க என்ன பண்ணணும்னா, இந்த ஃபில்டர் இருக்குங்களா, இது யாரும் க்ளீன் பண்ணலாம். 24 டிகிரி நான் சொன்னேன் இல்லையா முன்னாடி சொன்ன மாதிரி, 24 டிகிரின்றது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு 24 டிகிரி ரூம் டெம்பரேச்சர் வச்சு கட் ஆஃப் ஆயிரும். 16ன்றது கட் ஆஃபே ஆகாது, கண்டினியூஸாக ஓடிட்டே இருக்கும். சம்டைம்ஸ் அந்த கண்டினியூஸாக ஓடும்போது நம்ம இந்த ஏதாவது எலக்ட்ரிக்கல் பிரேக் நம்ம இது வந்து 25 amps தான் இருக்கணும். சம்டைம்ஸ் வந்து அதை வேல்யூ வந்து அதிகமாக போட்டுருவாங்க, 40 amps அந்த மாதிரி. ஏன்னா ட்ரிப் ஆகாது, 40 amps போனால் ட்ரிப் ஆகாது. இந்த ஒயர் வந்து ஒன்னோட மெல்ட் ஆச்சுன்னா டச் ஆகும்போது ஷார்ட் சைடில் ட்ரிப் ஆகாது. அப்போ ஓடிட்டே இருக்கும்போது அந்த ஒயரு இந்த ஏசியில் வரும்போது ஒன்று பற்றிக்கும். அது தீ பிடிக்கும்போது இதில் உள்ள கேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகும்போது அந்த கேஸ் வந்து எரியிற எதுவும் ஓப்பன் ஆச்சுன்னா அது வந்து எப்படி சொல்கிறா, ரொம்ப ஒரு மூச்சு திணற அளவுக்கு நமக்கு ரொம்ப டீப் ஸ்லீப்பும் தெரியாது. மூச்சு வந்து ரொம்ப திணறும்போது நமக்கு தெரியாது. அதுக்கு எழுச்சிக்க முடியாது, நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. நிறைய பேர் அந்த மாதிரி எழுச்சி வெளில வரணும்னு நினைப்பாங்க, அந்த மாதிரி கூட பண்ண முடியாது. ரொம்ப டீப்பாக தூக்கத்தில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மாதிரி மூச்சு தனி ரொம்ப இதுவாகிட்டு அந்த மாதிரி தான் நிறைய பேர் இறந்து போகிறாங்க. ட்ரிப்பர் சுவிட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இது 1 ton ஏசினா இதுக்கு வந்து 20 amps 25 amps தான் போடணும். ஸோ 40 amps சுவிட்ச் போடுவாங்க, 40 amps சுவிட்ச் போடுவாங்க. அது வந்து 2 tonக்கு 3 ton ஏசிக்கு போடுறது. ஸோ நிறைய பேர் என்ன அதிகம் போடக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ 25 amps இந்த ஏசியோட மேக்ஸிமம் வேல்யூ 25 amps தான். ஸோ அது வந்து உங்களுக்கு நான் இதுக்கு மேலே அந்த 25 amps மேலே போச்சுன்னா ட்ரிப் ஆயிரும். ஸோ 40 amps போட்டுருவாங்க. நிறைய பேர் ட்ரிப்பே ஆகாதுன்றதுக்காக ஒயரை டேரெக்டாக கொடுத்துருவாங்க, ஸ்டெபிலைசர் போட மாட்டாங்க. ஸ்டெபிலைசர் எதுக்காகனா லோ வோல்டேஜ் வந்தாலும் கண்ட்ரோல் பண்ணணும், ஹை வோல்டேஜ் வந்தாலும் கண்ட்ரோல் பண்ணணும். ஸ்டெபிலைசர் கம்பல்சரி, எல்லா ஏசிக்குமே கம்பல்சரி ஸ்டெபிலைசர் போகிறது பெட்டர். ட்ரிப் ஆகாமலே பண்ணுறதுன்றது எந்த அளவுக்கு டேஞ்சரான? ட்ரிப் ஆகாமல் பண்ணுறது என்னன்னா, டேரெக்டாக வந்து ட்ரிப்பர் சுவிட்ச்லேயே இருக்காது, டேரெக்டாக லைன் வந்து ஏசிக்கு வரும். லோ வோல்டேஜ் ஹை வோல்டேஜ் வரும்போது உங்களுக்கு அந்த வேரியேஷன் வரும். அப்போ வந்து இந்த ஏசி வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் பார்த்தீங்கன்னா 200-240 வோல்டேஜ் இருக்கணும். ஸோ அதுக்கும் கீழே போகும், இல்லை அதிகமாக போகும்போது வந்து இந்த பத்திக்கிறது, ஷார்ட் சர்க்கிட் ஆகிறது, அந்த மாதிரி விஷயம்லாம் அதிகமாக இருக்கும். இந்த கம்ப்ரஸர் வந்து ஏன் வெடிக்குதுன்னு கேட்டிங்க இல்லையா, கம்ப்ரஸர் வந்து லோ வோல்டேஜ் வந்தாலும் வெடிக்கும், ஹை வோல்டேஜ் வந்தாலும் வெடிக்கும். கம்ப்ரஸர் வெடிக்காது, அதுக்கப்புறம் பைப் லைன் வெடிக்கும். ஸோ அந்த இது வந்து நடக்கிறதுலாம் இந்த வோல்டேஜ் இஷ்யூனால தான். அதே மாதிரி நம்ம ஏசியை மெயின்டைன் பண்ணுறோம் இல்லைங்களா, எவரி 3 months கம்பல்சரி வரும்போது இங்கேயும் க்ளீன் பண்ணிட்டு வெளியிலையும் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணுவோம். அதே மாதிரி நம்ம கேஸ் லெவல் செக் பண்ணணும். சம்டைம்ஸ் வந்து நம்ம கூலிங் வந்து லெஸ்ஸாக இருக்கும், நாம என்ன பண்ணுவோம், கூலிங் லெஸ்ஸாக இருக்குது 20ல் வச்சு பார்ப்போம், 16ல் வச்சு பார்ப்போம், அப்பவும் கூலிங் வரணும்னு சொல்லிட்டு கண்டினியூஸாக ஓட்டும். அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா சம்மரில் வந்து நம்ம நார்மலாக வந்து இங்கே இருக்கிற வெளில இருக்கிற ஹீட்டு வந்து ரொம்ப அதிகம். ஸோ அதுக்கும் ஹீட்டை வந்து எக்ஸஸ் பண்ணுறது அவுடோர் ஹீட்டு. ஸோ அந்த அவுடோர் ஹீட் எக்ஸஸ் பண்ணது வந்து ஹீட் வந்து இன்னும் அதிகமாக தான் ஆகும். ஸோ நார்மலாக வந்து பாயிலிங் டெம்பரேச்சர்னு சொல்லுவோம். ஸோ நம்ம வந்து இது வந்து R32 கேஸ் இல்லையா, இதில் பாயிலிங் டெம்பரேச்சர் 52 டிகிரி. பழைய ஏசிலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து பாயிலிங் டெம்பரேச்சர் 40 டிகிரி. ஸோ 52 டிகிரின்னும் போது ரொம்ப கொதிக்கும், அந்த கம்ப்ரஸோட ரன்னிங் வந்து ரொம்ப கொதிக்கும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு நல்ல சம்மரில் வந்து என்னன்னா அதிகமாக ஃபயர் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நிறைய வந்து உங்களுக்கு அந்த இது கேஸ் ஓப்பன் ஆகக்கூடிய வாய்ப்பு அதிகம் இருக்குங்க சார். ஸோ சில செய்தியெல்லாம் நம்ம கேள்விப்படுறோம்னா, இப்போ இதில் வந்து பாம்பெல்லாம் உள்ளே பூந்துருது, பூச்சியெல்லாம் இருக்குது அப்படின்னு, இது எப்படி நடக்குது? இது எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ஏசியில் வந்து இப்போ ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, இப்போ வந்து ஃபுல்லாக க்ளோஸ்டாக இருக்குது. இதில் வந்து நம்ம ஒரு ஹோல் இருக்கும். அதாவது நம்ம இங்கேருந்து பைப் லைன், எக்ஸாஸ்ட் பைப் லைன் வந்து இன்டோர் டு அவுடோர் பைப் லைன் கனெக்டிங் இருக்கும். அந்த பைப் லைன் கனெக்டிங் வந்து ஹோல் போட்டிருப்போம். நம்ம அந்த ஹோல் வந்து நிறைய பேர் என்ன அடைக்க மாட்டாங்க, எலியோ இல்லை தவளையோ வந்து கூடு கட்டிக்கும், அதை பிடிக்கிறதுக்காக அந்த பாம்பு வரும். ஸோ நிறைய இருந்து நீங்கள் அது வந்து உள்ள லாக் ஆகிடுமா, இல்லை அது வந்துட்டு போயிட்டு இருக்கும்? இல்லை வந்துட்டு போயிட்டு இருக்கோம். சம்டைம்ஸ் இந்த ரோலர் இருக்குது பார்த்தீங்களா,